வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த டென்மார்க் கண்ட்ரியை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலயும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சார் டென்மார்க்கை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, பட் 2024 பொறுத்தளவுக்கு நான் எப்படி சார் டென்மார்க் போறது, நான் ஜாப் போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் என்ன அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுது, எனக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்கல எனக்கு டென்மார்க்கை பொறுத்தளவுக்கு. ஆனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டென்மார்க்லேருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டென்மார்க் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படிங்கிறதையும் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடங்கள்லையாவது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். ஸோ இந்த மாதிரி டென்மார்க்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன விதத்திலேயாவது உபயோகமா தான் இருக்க போகுது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ டென்மார்க் போக ட்ரை பண்றவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுல ஒரு 7 இல்லை ஒரு 8 விதமான டிப்ஸை நம்ம சொல்றோம். அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நீங்க டென்மார்க் போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேனிஷ் ஜாப் மார்க்கெட்டை பத்தி தெளிவா தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அதாவது பொதுவாக நானும் டென்மார்க் போறேன். ஸோ வந்து டென்மார்க்கை பத்தி நமக்கு எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில இருப்போம், அந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம். பட் அந்த இண்டஸ்ட்ரி டென்மார்க்ல ரெக்குவயர்மெண்ட் இருக்கா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு டென்மார்க்ல டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாப் மார்க்கெட் ஆஃப் டென்மார்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, அதாவது டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்பவுமே ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஹெல்த் கேர் அப்படிங்கிறது எப்பவுமே ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் எப்பவுமே டென்மார்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அண்ட் என்ஜினியரிங் துறை, ஸோ இந்த துறைகள் இந்த துறைகள் மட்டும்தானா அப்படி கிடையாது, இது எல்லாம் இன்னும் துறைகள் இருக்கு. பட் ஃப்ரீக்வெண்டா ரெக்ரூட்மெண்ட்ஸ் எதுல நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன இந்த 4 துறைகள்ல எப்பவுமே ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த துறைகள்ல நான் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இதுல டென்மார்க்கை பொறுத்தளவுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் a job for sure. ஒரு விஷயம், எப்போ இதுல டிமாண்டே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2024ல ஒரு சிலருக்கு டிமாண்ட் இல்லாம இருக்கலாம், அதே 2025ல அந்த இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கலாம். ஸோ அப்போ 2024ல நம்ம தேடிட்டு இருக்கோம்னா நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்டே இல்லை அப்படின்னு வைங்க. நீங்க இஃப் யூ ஆர் அப்ளைங், நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்றீங்க, பட் என்னன்னா they will not recruit. ஏன்னா அதுக்கு பெருசா உங்களுக்கு டிமாண்ட் கிடையாது. அப்ப டிமாண்ட் இல்லாத இண்டஸ்ட்ரி மோஸ்ட்லி வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸே அவங்க எடுத்துக்குவாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க அங்கேயே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அதிகமா ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டிமாண்ட்ல இல்லை அந்த மாதிரி ஜாப். ஸோ முதல்ல நீங்க தேடுறீங்கன்னா 2024ல அந்த ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஜாப்ஸுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறது தயவு செஞ்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து if you have some idea, ஓகே, ஒரு கிளியர் பிக்சர் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோமா நம்ம அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாப் மார்க்கெட் அப்படிங்கறத பொறுத்தளவுக்கு இப்ப கரண்ட்ல என்னென்ன பொசிஷன்ஸ் ஓப்பனா இருக்கு அப்படிங்கறதையும் there is something called a positive list. அது அடுத்த பாயிண்ட்ல நான் என்னங்கறத நான் சொல்றேன். சரி, இப்ப ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா டென்மார்க்குடைய உங்களுக்கு ஒர்க் வீசா. இந்த ஒர்க் வீசால there are plenty of things available. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா you will have some idea. பட் இதுல something called as a positive list அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா டென்மார்க்கை பொறுத்த அளவுக்கு ஒரு சில ஜாப்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஜாப்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதாவது நிறைய லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதை தான் பாசிட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து SIRE அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது Danish Agency for International Recruitment and Integration, இதைத்தான் SIRI அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த பாசிட்டிவ் லிஸ்ட் கரண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் எனக்கு டிமாண்ட் இருக்கு, சோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்ல வருது, சோ அந்த ப்ரொஃபஷன்ல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியால இருந்து போற மாதிரி இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் லிஸ்ட் வீசா அப்படிங்கிற நீங்க அந்த கேட்டகரி கீழே நீங்க தாராளமா போய்க்கலாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீங்க இந்த பாசிட்டிவ் லிஸ்ட்குள்ள வந்தாலும் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி அங்கிருந்து ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆஃபர் லெட்டரை வச்சுதான் நீங்க இந்த வீசாக்கு அப்ளை பண்ண முடியும். இது நான் சொல்லி தெரிய வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லைனாலும் உங்களுக்கு இந்த பே லிமிட் ஸ்கீம் வீசா, உங்களுக்கு கிரீன் கார்டு ஸ்கீம் வீசான்னு plenty of visas available. அதை பத்தி நம்ம பார்க்க போறதில்ல. பட் இந்த பாசிட்டிவ் லிஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வர்றீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க.
தெரிஞ்சுட்டு நீங்க இந்தியால இருந்து நீங்க தாராளமா இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்க ட்ரை பண்றதுக்கு உங்களுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். மூணாவது பாயிண்ட் எடுத்தா யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன். தயவு செஞ்சு உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்மார்க்குடைய ஜாப் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்கில்ட் இன் சம் இண்டஸ்ட்ரி, அப்போ அதுல எக்யூப்டா வேற என்னென்னலாம் விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனலா வேல்யூ ஆட் பண்ற மாதிரி ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்களா, வேல்யூ ஆட் பண்ற மாதிரி ஏதாவது அடிஷனல் ஸ்கில்ஸ் நீங்க கத்து வச்சிருக்கீங்களா, உங்க குவாலிஃபிகேஷனை நீங்க இப்போ எப்பவுமே ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல, இதை வச்சே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்லாம வேற ஏதாவது அடிஷனல் டிகிரிஸ் நீங்க வச்சிருக்கீங்களா, இல்ல அங்க எதிர்பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் உடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் டிகிரிஸ் உங்க ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யூ ஹேவ் டு கீப் டெவலப்பிங் யுவர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு டென்மார்க்கை பொறுத்தளவுக்கு மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரீஸ்க்குமே பொருந்துங்க. ஸோ அங்கே ஜாப் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸை தயவு செஞ்சு டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எடுத்தால் நெட்வொர்க்குங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங் ஃபார் சக்ஸஸ்னே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இஃப் யூ நோ சம் பர்சன் இன் டென்மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து லிங்க்டின்ல இருக்கீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிற மாதிரி வேற ஏதாவது லிங்க்டின்ல ப்ரொஃபைல்ஸ் வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இப்போ நான் பேசுறத விட அதே இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரு நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவார். அங்கே இருக்கிறவங்க நிறைய இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும் இந்தியாவிலேருந்து வர்றதுன்னு சொல்லுவார். ஸோ அவங்க கூட தைரியமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க, அவருக்கு மெயில் பண்ணுங்க, சார் இந்த மாதிரி இந்தியாவில் நான் வேலை தேடிட்டு இருக்கேன், நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒருத்தர் ட்ரை பண்ணாமல் ஒரு 4-5 பேர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யாரும் ஒருத்தர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதனால ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களோட நெட்வொர்க்கை வந்து வளர்த்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இப்போ நான் வந்து டென்மார்க் தான் போறேன்னா அங்கே யாரையுமே எனக்கு தெரியாதுங்கிறத விட ஒரு 4 பேர் எனக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். எல்லாருக்கூடையும் அதுக்காக நம்ம போய் பழகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனால நீங்கள் அதையும் பார்த்து பழகணும், அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஜாப் ஃபேர்ஸ், உங்களுக்கு டென்மார்க் சம்மந்தப்பட்ட ஜாப் ஃபேர்ஸ் எங்கேயாவது போடுறாங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எப்படி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க, அங்க இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க. இதைத்தான் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ அவங்க கூட வந்து நமக்கு கான்டாக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஏதாவது எப்பவாவது ஒரு நாள் கண்டிப்பா அது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நம்புங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூமே அண்ட் கவர் லெட்டருங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். என்னன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் ஒரு காமனாக ஒரு ரெஸ்யூம் வச்சிருக்கோம். அந்த ரெஸ்யூமேவே வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னா நம்ம எல்லா ஃபாரின் கண்ட்ரிக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டென்மார்க் போறீங்க அப்படின்னா டென்மார்க்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபார்மேட் ஆஃப் ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து அவங்க அந்த மாதிரியான ரெஸ்யூமை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன மாதிரி ஃபார்மேட்ஸ் இருக்கு, என்ன டெம்ப்ளேட்ஸ் அங்கே ஏதாவது இருக்கா, இல்லை ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் ரெஸ்யூம்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமை வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கவர் லெட்டர், ஒரு சில இடங்கள்ல கவர் லெட்டர் தேவைப்படாமல் இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல மேண்டேட்டரியா இருக்கும் கவர் லெட்டர் அப்படிங்கிறது. ஸோ கவர் லெட்டர் அப்படிங்கிறது எப்படி டென்மார்க்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸும் ரெக்ரூட்டர்ஸும் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க காமனா ஒரே ஒரு ரெஸ்யூமே வச்சிருக்கீங்க, அந்த ரெஸ்யூமே வந்து இந்தியாவில் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், ஃபாரின் கண்ட்ரி அப்ளை பண்றேன், கனடா அப்ளை பண்றேன், ஜெர்மனி அப்ளை பண்றேன், டென்மார்க் அப்ளை பண்றேன், எல்லாத்துக்கும் ஒரே ரெஸ்யூம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. வராதுன்னு நான் சொல்லல, குறைவுன்னு நான் சொல்றேன். ஸோ அதனால உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுங்க. டென்மார்க் தான் என்னுடைய டெஸ்டினேஷன், அதுதான் நான் போய் சேரக்கூடிய இடம் ஃபைனலாக நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே கவர் லெட்டரை கஸ்டமைஸ் பண்ணுங்க. கஸ்டமைஸ் பண்ணினா மட்டும்தான் ஓகே இவர் வந்து டென்மார்க் வர்றதுக்காக இவ்வளவு எதிர்பார்ப்புகளோட இருக்காரு, அவர் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டென்மார்க் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டேனிஷ் லாங்குவேஜ், நான் டென்மார்க் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு டேனிஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை நீங்க கத்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. நான் டென்மார்க் தான் போறேன் சார், ஆனால் நான் எந்த லாங்குவேஜும் கத்துக்க மாட்டேன், ஐநோ இங்கிலீஷ், ஐநோ தமிழ், ஐநோ மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் தெரியும். பட் அங்க பேசக்கூடிய டென்மார்க்ல பேசக்கூடிய டேனிஷ்ங்கிற லாங்குவேஜ் வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜாப்ஸ் கிடைக்கும், கிடைக்காதுன்னு கிடையாது. பட் என்னன்னா இஃப் யூ ஆர் குட் இன் டேனிஷ் லாங்குவேஜ், நான் வந்து டேனிஷ் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், எழுத படிக்க தெரியும், பேச தெரியும் அப்படிங்கிறது மாதிரி இருந்ததுன்னா சரியா, இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்.
அப்போ 10 ரெஸ்யூம்ல உங்க ரெஸ்யூமாவே ஈஸியா பிக் பண்ணுவாங்க. 10ல 9 ரெஸ்யூமுக்கு டேனிஷ் லாங்குவேஜ் தெரியல, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யோர் ரெஸ்யூம் வில் பி பிக்டு. ஸோ அதனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டென்மார்க் போறேன் அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் உங்களுக்கு டேனிஷ். ஆன்லைன்ல நிறைய டுட்டோரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. இல்லை நீங்க இண்டிவிஜுவலா போய் கிளாஸஸ் கூட அட்டென்ட் பண்ணலாம். பட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். இல்லைன்னா ஆன்லைன்லேயே கத்துக்கிறேன், தட் இஸ் வெல் அண்ட் குட். கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேனிஷ், உங்களுக்கு ஒரு டென்மார்க் போறீங்க அப்படின்னா எனக்கு டேனிஷ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்ல விஷயம். எல்லா இடங்களையும் அங்கே லோக்கல் லாங்குவேஜ் நீங்க பேசுறதுக்கு, அங்கத்த ரீஜனல் லாங்குவேஜ் பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மேலும் எம்ப்ளாயிஸ் உங்களை அதிகமாக வந்து பிக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டென்மார்க்கை பொறுத்தளவுக்கு ஜாப் போர்ட்டல்ஸ் நிறைய அவைலபிளா இருக்குங்க. ஸோ இந்தியால இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா இந்தியால இருந்து அப்ளை பண்றதுக்கும் நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது ஃபாரின்ல இருந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கான ஜாப் போர்ட்டல்ஸும் நிறைய இருக்கும். ஸோ இது என்னங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் மூலமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. டைரக்டா இங்க 1-2 ஜாப் போர்ட்டல்ஸ் மட்டும் இல்லாம there are plenty of ஜாப் போர்ட்டல்ஸ் அவைலபிள். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அதோடைய லிஸ்ட் இந்த 2 பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல நான் டிஸ்பிளே பண்றேன், அதை கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் workindenmark.dk ஒன்று இருக்கு, jobindex.dk இருக்கு, jobnet.dk இருக்கு, ரொம்ப பாப்புலர் glassdoor.dk அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி I'll டிஸ்பிளே இந்த பக்கமா டிஸ்பிளே பண்றேன். நீங்க அதை கூட யூஸ் பண்ணி தாராளமா ட்ரை பண்ணலாம். இதுல ஒரு சிலது அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும், தட் இஸ் டேனிஷ்ல இருக்கும். ஸோ அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அப்ளை பண்ண உடனே எனக்கு கிடைக்குமானா அப்படி எதிர்பார்க்காதீங்க. கிடைச்சா நீங்க லக்கி. ஆனா நீங்க வந்து யூ ஹேவ் டு கீப் அப்ளைங், யூ ஹேவ் டு கீப் ஆன் அப்ளைங் அப்படிங்கறத தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்களே எக்யூப் பண்ணிக்க நான் டென்மார்க் தான் போறேன். ஸோ டென்மார்க்ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எந்த அளவுக்கு எக்யூப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சான்சஸ் ஆர் மோர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் அட் லாஸ்ட் 8th பாயிண்ட், ப்ரிப்பேர் வெல் ஃபார் த இன்டர்வியூ. உங்களோட இன்டர்வியூக்கு தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்டர்வியூக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது சார், நான் வந்து சும்மா ஏதோ கேட்டாங்கன்னா நான் வந்து I'll go and attend the interviewன்னு இல்லாம தயவு செஞ்சு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அங்க இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு முடிஞ்ச உங்களை நீங்களே வீடியோ எடுத்து நீங்க தாராளமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீங்க கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னா எப்படி இருக்குங்கிறத வீடியோ டேக் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க எவ்வளவு மிஸ்டேக்ஸ், நீங்க பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றீங்கிறத தெரிஞ்சுட்டு அதை ஈஸியா நீங்க கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதை வீடியோ டேக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸோட இருந்தா உங்களுக்கும் யூ ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த 8 டிப்ஸ் அப்படிங்கிறது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் டென்மார்க் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்புறோம். மேலும் இது we are not a manpower consultancy. நாங்கள் வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? எங்களோட மோட்டிவ் என்னன்னா இண்டிவிஜுவலாக நான் எப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணி ஜாப் போட்டு மூலமாக டைரெக்டாக எப்படி நான் கம்பெனிக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸை தான் நாங்கள் இங்கே கன்சாலிடேட் பண்ணி மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இது சம்மந்தமாக டென்மார்க் போகணுங்கிறது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஒருத்தர் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் தான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படித்து பார்த்து தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மேலும் மெயில்ஸும் நிறையா மெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணணும். ஸோ இதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் யூ வில் கெட் யுவர் ரிப்ளை ஃபார் ஷுவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்களும் டென்மார்க்கில் போய் செட்டில் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.